ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருங்க நல்ல கிண்டு. மா போட்டியில என்னமோ பண்ணி ஜெயிச்சிட்டால, இப்ப அவளை எப்படி தோக்கடிக்கிறன்னு மட்டும் பாரு. ஆமா கீர்த்தி, ஒரு பையன் அவ பொங்கலை சாப்பிடக்கூடாது. நம்ம பொங்கலுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். என்னங்க எவ்வளவு நேரமா கரும்பு வெட்டுறீங்க? வாங்க. என்னம்மா இது அதிசயமா இருக்கு? 2 பேரும் எச்ச கையில காக்கா ஓட்ட மாட்டாங்க. பொங்கல் கரும்பு எல்லாத்தையுமே கொடுக்க போறாங்களாமே, இவளா கொடுக்க போறா? எனக்கும் அதான் புரியலடி. நம்ம வீட்டுக்கு மடிப்பிச்சை கேட்டு வந்த அந்த அம்மாவை கூட பிச்சைக்காரின்னு துரத்தி விட்டவளுங்க. இப்ப என்ன கரிசனமோ தெரியலையே. இவங்களுக்கு புத்தி வந்துருச்சுன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் செல்வி பொங்கலை யாரும் வாங்கிடக்கூடாதுன்னு பொறாமையில பண்றது. என்ன மகா, உனக்கு இன்னும் புரியலையா? அங்க பாரு, செல்வி செஞ்ச பொங்கலை யாரும் வாங்கிடக்கூடாதுன்னு இவங்க சின்ன பசங்களை கூப்பிட்டு நிக்க வச்சிருக்காங்க. கருணையில குடுக்கல, செல்வி மேல இருக்கிற காண்டுல குடுக்கறாங்க. ஓஹோ, அதான் விஷயமா? என்னமோ அப்படியாவது குழந்தைங்களுக்கு கொடுக்க மனசு வந்துச்சே. ஆனா இந்த புண்ணியமும் செல்வியத்தான் போய் சேரும். இதெல்லாம் எங்க போய் முடிய போதும், அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். என் பசங்களா, வாங்க 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 வாங்க. நெய் முந்திரி எல்லாம் போட்டு நல்ல கமகமான பொங்கல். வாங்க வாங்க வாங்க, வந்து வாங்கிக்கங்க. வாங்க வாங்க வாங்க, லைன்ல வாங்க. இங்க வாடா. டேய், நெய் வாசனை அடிக்குதுடா. டேய், அவங்க எவ்வளவு முந்திரி பருப்பு போட்டாங்க, நாம தான் பார்த்தோம்ல. எப்படிடா இருக்கு? சூப்பரா இருக்குக்கா. டேய், எல்லாருக்கும் முந்திரி திராட்சை நிறைய வரும், நல்லா சாப்பிடுங்க. டேய், எனக்கு முந்திரி வந்திருக்குடா. சரி வாடா, அங்க போய் சாப்பிடுவோம். அம்மா அம்மா, வாங்க வாங்க, இங்க வாங்க, லைன்ல வாங்க. இந்தா, நாங்க பொங்கல் வச்சிருக்கோம், நல்லா டேஸ்டா இருக்கும், வாங்கிக்கோங்க. இந்தாங்க. கரும்பு ஒரு துண்டு எடுத்துக்கங்க. பரவாயில்ல, நாங்க இங்க வாங்கிக்கிறோம். சரி சரி, இங்க வாங்க, இங்க வாங்க, வாங்க வாங்க. இப்ப யார் வின் பண்ணான்னு தெரியுதா? ஏய், பொங்கல்னா இப்படி இருக்கணும்டி. சும்மா ரேஸுக்கு வைக்கிறதுலாம் ஒரு பொங்கல. கீர்த்தி, வாய் பேசாம பொங்கலை மட்டும் கொடு, மத்தவங்களை எதுக்கு பாக்குற? அண்ணே, என்ன அண்ணி, யாருமே நம்ம கிட்ட பொங்கல் வாங்காம போறாங்க? பூஜா வருவாங்க, அப்படியே வரலனாலும் வேற யாருக்காவது கொடுக்கலாம். சாமிக்கு படைச்ச பொங்கல் கண்டிப்பா வீணா போகாது. கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? மனசார உன் சன்னதிக்கு வந்து பொங்கல் வச்ச செல்விக்கு எதுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கற? நீ சொல்லிதானே நாங்க இங்க வந்தோம். உன்னை தேடி வந்த எங்களுக்கு நீ கொடுக்கற பரிசு இதுதானா? அம்மா வாங்கம்மா, பொங்கல் சாப்பிடுங்க. ஆமா ஆமா, இங்க வாங்க, இங்க வாங்க. நிறைய முந்திரி நெய் எல்லாம் போட்டுருக்கு, இங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. அம்மா இல்லங்கம்மா, வாங்கிக்கிறோமா. என்னடி இந்த பொம்பளை இப்படி பண்ணுது? பரவாயில்ல விடுமா, எத்தனை பேருமா போய் கூப்பிடுவாங்க. நீங்க மரத்தடியில போய் உட்காருங்க. அண்ணி, இந்த கீர்த்தி அண்ணி பந்தாவுக்காக நெய் முந்திரி எல்லாம் போட்டு கவர் பண்ணிட்டாங்க. இவங்களும் அதை பார்த்துட்டு அங்க வாங்கி சாப்பிடுறாங்க. அதனால இப்ப என்ன, இல்லாதவங்க தானே சாப்பிட போறாங்க. அந்த சின்ன பசங்களா எவ்வளவு ஆசையா சாப்பிடுறாங்க பாரு. நல்லது நடந்தா சரி, அது யாரு செஞ்சா என்ன, அதுவும் நம்ம வீட்டு பொங்கல் தானே. உங்களால மட்டும்தான் செல்வி இப்படி நல்லதா நினைக்க முடியும். யாரும் உங்ககிட்ட பொங்கல் வாங்காம போனாலும் அவங்க சந்தோஷமா சாப்பிட்றத பார்த்து நீங்க சந்தோஷப்படுறீங்க பாத்தீங்களா? உங்களை மாதிரி யாரும் வர முடியாது. எல்லாரும் அங்க போறாங்க. வேலு, கொஞ்சம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஏங்க, கொஞ்சம் பொங்கல் வாங்கிட்டு போங்க. அக்கா இங்க வாங்கக்கா. என்னம்மா, செல்வி கொடுக்கற பொங்கலை வாங்குறதுக்கு யாருமே இல்ல. அவகிட்ட வாங்க வரவங்களையும் வாங்க விடாம தடுக்கிறாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எனக்கும் வேதனையா தான் இருக்கு. ஆனா அந்த காமாட்சி செல்வியை இப்படி தனியா விட மாட்டா.
அவ கண்டிப்பா நமக்கு ஏதாவது செய்வா, நிச்சயமா நல்லதுதான் செய்வா. கொஞ்ச நேரம் பார்க்கலாம். அப்படி யாரும் அங்க வரலன்னா நாமளே அங்க போய் அந்த பொங்கலை வாங்கி சாப்பிடலாம். கரெக்டா சொன்னீங்க அத்தை. யாரும் வரலனா நாமளே போய் பொங்கலை வாங்குவோம், சாப்பிடுவோம், செல்வியை சந்தோஷப்படுத்துவோம்.